மக்களினுடைய எதிர்ப்பை தாண்டி, எங்களை தாண்டி நீங்கள் இந்த சுண்ணக்கல் தொழிற்சாலைக்குள்ளே பிரவேசிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய ஸ்ரீதர் தியேட்டர் முற்றுகையிடப்படும். இந்த பொன்னாவளி என்பது நீர்வளம் நிலவளம் பொருந்திய ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்திலே சுண்ணக்கல் அகலப்படுமாக இருந்தால் 2 ஏக்கருக்கும் அதிகமான பிரதேசத்தில் கடல் நீர் உள்ளுக்குள்ளே வரும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மக்களினுடைய நிலங்கள் உவராகும். ஆகவே விவசாயமும் பாதிக்கப்படும், கரையோர உற்பத்திகளும் பாதிக்கப்படும். இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே, உங்களுக்கு இது இறுதி எச்சரிக்கை. நீங்கள் எங்களுடைய இனத்தை அழித்தது காணும், எங்களுடைய உறவுகளை கடத்தி காணாமலாக்கி அரசோடு சேர்ந்து எங்களுடைய விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தது காணும். உங்களுடைய துரோகத்தனத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த மக்களினுடைய எதிர்ப்பை தாண்டி, எங்களை தாண்டி நீங்கள் இந்த சுண்ணக்கல் தொழிற்சாலைக்குள்ளே பிரவேசிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய ஸ்ரீதர் தியேட்டர் முற்றுகையிடப்படும். தமிழ் மக்களை திரட்டி உங்களுடைய ஸ்ரீதர் தியேட்டரை நாங்கள் முற்றுகையிடுவோம். ஏனென்றால் இது பொன்னாவளியினுடைய வாழ்வாதாரம், கிளிநொச்சியினுடைய அடையாளம், தமிழ் தேசத்தினுடைய இருப்பு. உங்களுடைய அற்ப சொற்ப சலுகைகளுக்காக, டோக்கியோ கம்பெனியிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளுக்காக எங்களுடைய இனத்தை அடகு வைக்காதீர்கள்.
தமிழ் மக்களோடு மோதாதீர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே. ஏற்கனவே அரசியல் அனாதையாகி போயிருக்கின்றீர்கள். வெறும் 2 ஆசனங்களோடு பாராளுமன்றத்திலே சுருங்கி போயிருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த மிச்ச சொச்ச இருப்பையும் எதிர்கால தேர்தலில் இந்த மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆகவே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே, உங்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற இறுதி எச்சரிக்கை, இந்த மண்ணில் நீங்களும் இந்த மண்ணை விட்டு போக வேண்டும், இந்த சுண்ணக்கல் அகழ்வையும் நிறுத்த வேண்டும், அல்லது இந்த மக்களோடு சேர்ந்து நாங்களும் ஜனநாயகத்தினுடைய உச்சம் வரை சென்று போராடுவோம். எங்களுடைய பிணங்களை தாண்டித்தான் இங்கே சுண்ணக்கல் அகழப்படும்.